விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதி மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தை விதிகள் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிய திட்டங்களை அரசு அமல்படுத்தக்கூடாது என்றும், பழைய திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு எந்த தடையும் இல்லை எனவும் கூறினார். 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் ரொக்கமாக கொண்டு சென்றால் ஆவணம் வைத்திருக்க வேண்டும் என்றும், இடைத்தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவம் தமிழகம் வருவதாகவும் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட EVM இயந்திரம் இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்படாது என்றார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக வரும் 12ஆம் தேதி அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடைபெறுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 19ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்தது. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் தேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாத கூட்டத்தொடர் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அலுவல் ஆய்வு குழு கூட்டத்திற்கு பின் எத்தனை நாட்கள் பேரவை நடக்கும் என்பது முடிவு செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரும் 12ஆம் தேதி அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சி பிரமுகர்கள் இடையே நடந்த உரையாடல் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வனும் இந்து மக்கள் கட்சியின் செயலாளர் உடையார் என்பவரும் பேசிய ஆடியோ வைரலாகி பரவி வருகிறது. அதில் கலவரம் செய்தால்தான் தமிழகத்தில் பாஜக வளரும் என்று பேசிய உடையார், பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் 2ஆம் நம்பர் வேலை செய்வதாக அம்பலப்படுத்தினார். இதன் மூலம் அண்ணாமலை குறித்து பாஜக பிரமுகர் கல்யாணராமன் சமீபத்தில் சாடியது அனைத்தும் உண்மை என நிரூபணமாகியுள்ளது. எங்கேயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறிச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் அங்க மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்ச ஓட்டு எந்த நாயும் போடாது. நமக்கு பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க? யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க? ஏன்னா பைத்தியக்காரன் அவர் தமிழ்நாட்டில் இந்துக்கள் பூரா பைத்தியக்காரன் உட்காந்துருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்துக்கள் பூரா பைத்தியக்கார போயிலுங்க. ஏன்னு கேட்டீங்க, இவங்க பூரா பெரிய ஆட்கள் பூரா நைஸா நடிச்சுட்டாங்க. பின்னால ஜி 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 பானம் பூரா 2ஆம் நம்பர் வேலை பார்த்தான். சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே பட்டாக்கத்தியுடன் போலீசாரை மிரட்டிய நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. MC ரோடு சாலையில் மணிகண்டன் என்பவர் பட்டாக்கத்தியுடன் நின்று கொண்டிருந்தார். இவரை ரோந்து பணியில் இருந்த போலீசார் விசாரணை செய்த போது பட்டாக்கத்தியை வைத்து அந்த நபர் போலீசாரை மிரட்டியுள்ளார். இது குறித்த பகுதிக்கு வந்த கூடுதல் போலீசார் மணிகண்டனை கைது செய்து பட்டாக்கத்தியை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை TP சத்திரம் அருகே கஞ்சா விற்பனை குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்த பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. TP சத்திரம் ஜோதி அம்மாள் நகர் 9வது தெருவை சேர்ந்த அமுதா என்பவர் கஞ்சா விற்பனை மற்றும் கஞ்சா பயன்படுத்தும் நபர்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் செண்டா என்ற சந்தோஷ் அமுதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு ஆள்நடமாட்டம் இல்லாத நேரத்தில் தனது கூட்டாளிகள் 3வருடன் சேர்ந்து அமுதா வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இதில் அமுதா மற்றும் அவரது சகோதரி உயிர் தப்பிய நிலையில் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விடியா ஆட்சியில் கஞ்சா போதையால் இளைஞர்கள் அதிக அளவில் குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பையன் ஆள் கட்டி வேலை செய்யறியான்ட்டு என் கழுத்தில் வந்து கத்தி வச்சான். அதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க 15 நாள். இப்போ போனோம். அவர் பேர் சந்தோஷ்குமார். அவர் எந்த ஏரியா? அவன் இங்கேத்தி பையன்தான் சார். அவன் வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிறான். நானும் ரொம்ப வருஷமாகவும் இங்கே இருக்கிறேன். இந்த பையன் இங்கே வந்து கும்மலாக சுற்றின்னு இருக்கிறதுனால கெஞ்சா அடிக்கிறதுனால நான் திட்டி அனுப்பிச்சேன். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற வேலை தான். இந்த பொண்ணு தான் வந்து டார்கெட்டே. இந்த பொண்ணு முடிச்சிட்டான்னா வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு நேற்று நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். அங்கேருந்து ஏதோ ஒரு பெட்ரோலில் கொளுத்தி நான் நினச்சி எங்கள் அக்கா மேலே தாக்கிக்கிறான். திண்டுக்கல்லில் அரசு பேருந்து ஒன்று ஸ்வீட் கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் இருந்து தேனிக்கு அரசு பேருந்து ஒன்று கிளம்பியது.
பேருந்து நிலையத்தை விட்டு அரசு பேருந்து வெளியே வந்தபோது ஸ்டேரிங் மற்றும் பிரேக் ஒரே நேரத்தில் செயல் இழந்ததால் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஸ்வீட் கடை மற்றும் எலக்ட்ரானிக் கடை மீது வேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஸ்வீட் கடையில் வேலை பார்த்த பெண் மற்றும் பேருந்து ஓட்டுநர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. விடியா அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் பல விபத்துகள் ஏற்படுவதுடன் பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாலாவது வாட்டி வந்து மோதி இருக்க வண்டி. பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு. உயிர் சேத வரைக்கும் இது வரைக்கும் இல்லை. உயிர் சேதம் ஆயிருந்தால் என்ன இருக்க முடியும்? அதை நல்லபடியாக பார்த்து செய்யுங்க. பிரேக் இல்லாமல் வந்து மோதி இருக்குது. பிரேக் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து மோதி இருக்குது. மோதி எல்லாமே அடித்து சோகேஜ் எல்லாமே அடித்து சேதாரம் பண்ணியிருக்குது. கடைக்குள்ளே ஒரு பிள்ளைக்கு அடிபட்டுருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி விட்டுருக்குது. ஆமாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பள்ளி வாகனத்தின் இன்ஜின் பழுதாகி புகை வெளியேறியதால் குழந்தைகள் அலறியடித்து ஓடினர். நெசல் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளி வாகனமானது பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்றது. அப்போது நடுக்குப்பம் கிராமத்தில் குழந்தைகளை ஏற்ற முயன்ற போது பள்ளி வாகனத்தின் இன்ஜின் பகுதியில் இருந்து திடீரென புகை வெளியேறியது. இதனால் பேருந்தில் இருந்த சுமார் 13 குழந்தைகள் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. விடியா திமுக அரசு அதிகாரிகள் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த நிலையில் இதுதான் அவர்கள் ஆய்வு செய்த லட்சணமா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னையை அடுத்த ஆவடியில் ஏடிஎம்மில் நூதன முறையில் பணத்தை திருடிய வடமாநில சிறுவனை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 60 அடி சாலையில் SBI வங்கியின் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. இந்த மெஷினை சிறுவன் ஒருவன் சாவியால் திறந்து பணம் எடுத்துக் கொண்டிருந்ததை பார்த்த ஒருவர் அச்சிறுவனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அச்சிறுவன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவன் என்பதும் ஏடிஎம் மெஷினில் பணம் வெளியே வரும் பகுதியில் அட்டை வைத்து அடைத்து பொதுமக்கள் பணத்தை திருடியதும் தெரியவந்தது. இதனிடையே சிறுவனை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மற்றும் 10 ஏடிஎம் கார்டுகள் 2 சாவிகளை பறிமுதல் செய்தனர். ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா. தள்ளுங்க ஓபன் பண்ணு. தோற ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா இத அட்டங்க ஓபன் பண்றா. வாயை வச்சிரும் உன்ன. டேய் யோ பாத்தியா? லாவோஸ் நாட்டிலிருந்து விமானத்தின் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னைக்கு வெளிநாடுகளிலிருந்து போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த லாவோஸ் நாட்டு விமானத்தில் வந்த இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த இளைஞரிடம் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவருடைய சூட்கேஸின் ரகசிய அறையில் கொக்கைன் போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த இளைஞரை கைது செய்த அதிகாரிகள் சுமார் 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ 3 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி அடுத்த சூளங்குறிச்சியில் உள்ள மதுபான கூடத்தில் நள்ளிரவில் மதுபானம் கேட்டு கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை 2 மணியளவில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் மதுபான பாருக்கு சென்று கடை ஊழியரிடம் மதுபானம் கேட்டு ரகளையில் ஈடுபட்டனர். அவர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் அருகில் இருந்த குளிர்சாதன பெட்டிகளை உடைத்தும் ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கொண்டு தியாகதுருகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெருநகரில் 14 நாட்கள் 66 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரை திருட்டு, வழிப்பறி, பணமோசடி உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட 113 பேரும், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்றதாக 156 பேரும், புகையிலை விற்பனை செய்த 23 பேரும், சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட 5 பேரும், கள்ள சந்தையில் மது விற்பனை செய்த 7 பேரும், பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 12 குற்றவாளிகளும் என கடந்த
6 மாதங்களில் மொத்தம் 651 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 14 நாட்களில் ஒரு பெண் உட்பட 66 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புள்ளி விவரங்களை வெளியிட்டு மார்த்தட்டிக் கொள்வதை தவிர்த்து குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நடுநிலைப்பள்ளி தாளாளர் தலைமை ஆசிரியரை வெளியே நிறுத்தியதால் சுமார் 2 மணி நேரம் வெயிலில் காத்து நின்று மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள சிறுநாடார் குடியிருப்பு அரசு உதவி பெறும் RMV நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பர்வதா தேவி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி தாளாளர் ராஜன் என்பவர் பள்ளி வளாகத்தில் உள்ள 12 சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்து விற்பனை செய்ய முயற்சி செய்துள்ளார். இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தலைமை ஆசிரியர் பர்வதா தேவி புகார் அளித்துள்ளார். இதனால் தாளாளர் ராஜன் தலைமை ஆசிரியரை அவதூறாக வாட்ஸ்அப்பில் பரப்பியும் 30 லட்சம் ரூபாய் பணம் கேட்டும் மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தலைமை ஆசிரியர் பர்வதா தேவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியரை தாளாளர் வெளியே நிறுத்தியதால் சுமார் 2 மணி நேரம் வெயிலில் காத்து நின்ற அவர் மயங்கி விழுந்தார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றமாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் அலை இயல்பை விட அதிக அளவு முன்னேறி வந்து செல்லும் என்றும் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடலோர பகுதிகளில் இன்று அதீத அலை ஏற்படும் அபாயம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மீனவர்களுக்கு வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் கள்ளக்கடல் என அழைக்கப்படும் அதீத அலை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் கூட்டப்புலி முதல் கூடுதாளை வரை உள்ள கடற்கரைகளில் இந்த அலைகளால் அபாயம் இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். மே மாதத்தின் போது சூரியனின் இயங்குநிலை தொடர்பான புகைப்படங்களை பதிவு செய்து ஆதித்யா L1 விண்கலம் பூமிக்கு அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆதித்யா L1 விண்கலத்தில் உள்ள சூட் மற்றும் VELC கருவிகளில் சூரியனின் புவிக்காந்த புயல்கள் பதிவாகி உள்ளதாகவும் X மற்றும் M வகைப்பாடுகளைச் சேர்ந்த சூரிய ஒளிப்புயல் வெளிப்பாடுகள் புகைப்படங்களில் பதிவாகி உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய மோட்டார் வாகன விதி எண் 5 படி 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதோ பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற மருத்துவர்கள் மட்டுமே சாரதி மென்பொருளை இனி பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ சான்றிதழை மின்னணு வாயிலாக மட்டுமே பதிவேற்றம் செய்ய இயலும். இதன் மூலம் போலி மருத்துவர்கள் மூலம் வழங்கப்பட்ட மருத்துவ சான்றிதழை முறைகேடாக பயன்படுத்தி வந்தது தடுக்கப்பட்டுள்ளது. இந்த சாரதி மென்பொருளில் மருத்துவர்கள் தங்களது விவரங்களை உள்ளீடு செய்வது குறித்தும் தங்களது பதிவுகளை உறுதி செய்வது குறித்தும் நாளை மாநிலம் முழுவதிலும் உள்ள அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலம் ஒரு செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்படும் எனவும் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்யும் பட்டியல் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கன்னியாகுமரியில் இருந்தவர்கள் சென்னைக்கும், சென்னையில் இருந்தவர்கள் ஆவடி, தாம்பரம், திருநெல்வேலி உள்பட பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். வேறு இடங்களில் பணி செய்தவர்களை புதிய இடங்களில் பணியமர்த்தியதால் சட்டம் ஒழுங்கை திறம்பட கையாள்வதில் சுணக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்ததை அடுத்து டிஜிபி, அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய போலீசாரின் பட்டியலை சேகரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சின்ன கண்டியாங்குப்பம் கிராம குடும்ப தலைவிகள் மகளிர் உரிமை தொகை வேண்டி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் விருத்தாச்சலம் அடுத்த சின்ன கண்டியாங்குப்பம் கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த 11 குடும்ப தலைவிகள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாகவும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்திருப்பதாக கூறியுள்ள அவர்கள் தினக்கூலி வேலை செய்து வரும் தங்களுக்கு விடிய அரசு மகளிர் உரிமை தொகை விரைந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் மிகவும் தாழ்ந்தப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கிறவங்க தான். நாங்கள் கூலி தொழில் செஞ்சு தான் சாப்பிட்றோம். எங்களுக்குன்னு சொந்தமாக விவசாய நிலம் எதுவும் கிடையாது. மகளிர் திட்டத்தில் அறிவித்த இந்த உதவித்தொகை வாங்கிறதுக்கு எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் மறுபரிசீலனை செய்யணும். எங்கள் மனுவை நாங்கள் கொடுத்துருக்கோம்.
சென்னை ராணிமேரி கல்லூரியில் தங்கும் விடுதி இல்லாததால் மாணவிகளை எங்கே தங்கி படிக்க வைப்பது என பெற்றோர்கள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாப்பூரில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் மாணவிகள் தங்கும் விடுதி இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணியானது மிகவும் தாமதமாக நடைபெறுவதால் மாணவிகள் தனியார் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு தங்கும் விடுதி இல்லை என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் கலக்கமடைந்த பெற்றோர்கள் ராணிமேரி கல்லூரியின் தங்கும் விடுதி கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். இப்போ கேட்டால் ஹாஸ்டல் இல்லைன்றாங்க. இப்போ ஹாஸ்டல் இல்லைன்னும் போது ஏற்கனவே சொன்னதுக்கு ஹாஸ்டல் இருக்குதுன்னாங்க. இப்போ ஹாஸ்டல் இல்லைன்றாங்க. கட்டி ஆகலை, எப்போ கட்டி முடியும்னு அவங்களாம் கேரண்டி சொல்ல மாட்டுறாங்க. நாங்கள் எங்கள் பாப்பாவை என்ன பண்ணுறது, இன்னும் எங்களே ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் எதனா ஒரு வழி சொல்லணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவியர்கள் உற்சாகத்தோடு பள்ளிக்கு சென்றனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளுக்கு வருகை புரிந்த மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் இனிப்புகளை கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் பாடப்புத்தகம், பள்ளி சீருடைகள், மதிய உணவில் இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த வருடமும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கப்பட வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. ரொம்ப நாள் கழிச்சு சம்மர் வெக்கேஷன்லேருந்து வந்த உடனே அப்படி புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்க போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த மாதிரி வந்திருக்கோம். இப்போ 12th ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் படிப்போம். ஸோ இப்போ ஸ்கூல்லலாம் நிறைய மாற்றிருக்காங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்படி படிக்கிறதுக்கு. சென்னையில் பேருந்து சேவையை முறைப்படுத்தாத விடிய அரசு யாரை மகிழ்விக்க ஏர் டாக்ஸி சேவையை தொடங்குகிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில் ஆகிய போக்குவரத்து சேவைகள் இருந்தாலும் சொந்த பயன்பாட்டுக்கான வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அது மட்டுமல்லாமல் சாலைகள் விரிவடையாமல் இருப்பதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது. இதனை சரி செய்ய ஆக்கிரமிப்புகளை அகற்றி பேருந்து நிலையங்களில் இருந்து போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்காமல் ஏர் டாக்ஸியை அமல்படுத்த விடிய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான முயற்சியை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாக உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் தடையை மீறி பாலத்தில் நடந்து வந்த முதியவர் நடு பாலத்தில் சிக்கி தவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை காரணமாக குளித்துறை தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி மறுகால் பாய்ந்து வருகிறது. இதனால் தரைப்பாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்த தடை விதித்துள்ள நிலையில் தேங்காய்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்ற முதியவர் தடையை மீறி பாலம் வழியாக குளித்துறை பகுதிக்கு செல்ல முயன்றுள்ளார். தண்ணீரின் வேகத்தால் முன்னோக்கி வர முடியாமல் பாலத்தின் நடுப்பகுதியில் அமர்ந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி முதியவரை கரைக்கு கொண்டு வந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொம்மை முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வலியுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் தொடங்கிய விவசாயிகள் நீதி கேட்கும் பேரணியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன் தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற்றுத்தராமல் காவிரி மேலாண்மை ஆணையம் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். காவிரி ஆணையத்தை செயல்பட வைக்க வேண்டிய விடியா திமுக அரசு தனது செயல்பாடுகளை கைவிட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் காவிரி டெல்டா விவசாயிகள் எதுவும் செய்ய முடியாமல் திகைத்து நிற்கின்றனர். உடனடியாக நிலுவைத் தண்ணீரை பெற்று மேட்டூர் அணையை ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டும் என கூறினார். மேகதாது அணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு மத்திய அரசுக்கு அணை கட்டுவதற்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக பகிரங்கமாகவே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தார் எங்களிடத்தில் நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருந்தாலோ
இல்லை அதனை வெளிநடப்பு செய்திருந்தாலோ அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காது. இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்கான ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றியது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே தனியார் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோலப்பஞ்சேரி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடோனில் ஆயில் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென குடோனில் தீப்பிடித்து எரிந்ததால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற கிண்டி, அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினர் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் சுமார் 1 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் வெள்ளவேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் செயல்பட்டு வரும் சட்டவிரோத மதுபார் மீது விடிய அரசின் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பது ஏன் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காமராஜ் நகர் பகுதி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் செயல்பட்டு வரும் போலி மதுபான பார்களில் மது அருந்துவோர் மாணவர்கள் செல்லும் வழியில் தகராறில் ஈடுபடுவது, தவறான வார்த்தைகளால் பேசி ரகளையில் ஈடுபடுவது போன்ற செயல்களால் பெற்றோர்கள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலுக்கு சொந்தமான சொத்தை தனிநபர்கள் சிலர் மோசடியாக பட்டா மாற்றி விற்பனை செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. சாயல்குடி ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு சொந்தமான சுமார் 6 ஏக்கர் நிலத்தை மனோசந்தர் என்பவர் இறந்து போன பங்கு தந்தை செல்வராஜ் பெயரில் போலியான ஆவணங்களை தயாரித்து நிலத்தை அவரது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கடலாடி மண்டல துணை வட்டாட்சியரின் துணையோடு பட்டா மாறுதல் செய்யப்பட்டு தற்போது இந்த நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது. இதையடுத்து இந்த மோசடி குறித்து கடலாடி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பரமக்குடி சாராட்சியர் அவர்களிடமும் தகுந்த ஆதாரங்களுடன் அப்பகுதி மக்கள் புகார் மனு கொடுத்தனர். போலியாக ஒரு பாதிரியார் தயார் செய்யப்பட்டு அந்த பாதிரியார் தான் இசம் செல்வராஜ் சொல்லி ஒரு உயில் தயார் செய்யப்பட்டு சில சமூக விரோதிகள் மோசடியாக இடத்தை மோசடி செய்வதற்காக ஒரு உயில் பதிவு செய்யப்பட்டு அந்த உயிலை வைத்து சென்னை சோலையூரில் பத்திரமாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு சாயல்குடி விஓஓ பாக்கியராஜ் அவர்களும் கடலாடி டிடி சத்யேந்திரன் அவர்களும் பெரிய பங்கு பெற்று அதை பட்டாவாக மாற்றி விற்பனை தயார் செய்து கொடுக்கிறார்கள்.